இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது ரங்கோட் புட்டு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரவை 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கோபுர அளவு எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு அரை மூடி தேங்காய் துருவிருக்கேன். தேங்காய் ரொம்ப திருகக்கூடாது, இந்த மாதிரி திருவிக்கணும். அந்த கருப்பு கலரில் வரக்கூடாது, கொட்டாங்குச்சி வரக்கூடாது, அது மாதிரி திருவிக்கணும். அப்புறம் இதுக்கு 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். பால் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். ஏன்னா அது கெட்டியாக இருக்கும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்திருக்கேன். நெய் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நமக்கு நெய் சூடாகட்டும். நான் பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் என்ன பண்ணியிருக்கேன்னா, பால் இருக்கு இல்லையா, அது காய்ச்சணும். அது கொதித்து வர்ற வரையும் காய்ச்சட்டும், பக்கத்தில் இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். இப்போது நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இது பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம், கருகிற வேண்டாம். அதே மாதிரி கிஸ்மிஸ் பழமும் அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இதையும் சீக்கிரமாக பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துருங்க, இல்லாட்டி இது சீக்கிரம் கருகிரும். அது எப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதே நெய்யில் ரவை அளந்து வச்சோம் இல்லையா, அதுவும் தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா, அதையும் எடுத்துருக்கேன். எடுத்து நம்ம வறுத்தரலாம். நம்ம இப்போது கேசரிக்கு எப்படி வறுப்போமோ அதே மெத்தடு தான். ஆனால் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்குறோன்னா, தேங்காய் எடுத்துருக்கோம். இதுக்கு எவ்வளோ ஜீனி வேணும்னா, 1 டம்ளர் கோபுர அளவு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இது நான் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு வறுத்துருங்க, இல்லாட்டி கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிரும். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு பால் கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரவையில் சேர்க்க போகிறோம். பால் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரவையில் சேர்க்க போகிறோம். ரவையில் சேர்க்கும் போது, ரவையிலையும் தேங்காயிலையும் சேர்க்கும் போது என்ன பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரமாக கிண்டணும், ஸ்பீடாக கிண்டணும், இல்லாட்டி கட்டிப்பட்டு போயிடும். அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம கேசரி பண்ணையில் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா, கெட்டியாகி கொஞ்சம் வரையில் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்ததாக நம்ம ஜீனி சேர்க்கணும். நான் ஜீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணுன்னா சேருங்க. ஏன்னா இது வெள்ளை கலரில் இருக்கணும், அதுக்காக தான் ஜீனி சேர்க்குறது. உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போது 1 டம்ளர் ஜீனி சேர்த்துருக்கேன்னா, இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணோன்னே திரும்பவும் மெல்ட் ஆகும் இல்லையா, தண்ணியாகும். தண்ணியாகி கெட்டியாக வரும். அதே ப்ராசஸ் தான். அந்த கேசரி கிண்டுறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம பாலும் தேங்காய் மாத்திரம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம், அவ்வளோதான். இப்போது இது கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு இல்லையா. கெட்டியானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பெல்லாம், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நெய்யெல்லாம் சேர்த்துப்பேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கங்க. சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட ரங்கோன் புட்டு ரெடி ஆயிரும். இது புது டைப்பாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது கேசரி மாதிரி இருக்காது, அதே மெத்தடு தான். ஆனால் அந்த டேஸ்ட்டு வேறு, இந்த டேஸ்ட்டு வேறு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய பசங்களுக்கு இந்த ரங்கோன் புட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.